நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி ஆண்டி கண்டிப்பா என்ன திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க. பெரிய இவ மாதிரி சேலஞ்ச் எல்லாம் வேற பண்ண. விஸ்வாவையும் மாயாவையும் 3 நாள்ல சேர்த்து வச்சிருன்னு சபதெல்லாம் போட்டேன். ஆனா விஸ்வா என்னடான்னா அவ முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறான். எரிஞ்சு எரிஞ்சு வேற விழறான். இப்படியே போச்சுன்னா ஷாலினி ஆண்டி என் மேல வச்சிருக்கிற இம்ப்ரெஷன் சுத்தமா போயிடுமே. ஏதாவது பண்ண மாலதி, இல்லைன்னா ஜென்மத்துக்கும் உன் முகத்தை ஷாலினி ஆண்டிக்கு காட்டவே முடியாது. ஆண்டி ஆண்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அந்த வேலையை தான் இருக்கேன். விஸ்வாவையும் மாயாவையும் கண்டிப்பா சேர்த்து வச்சிடுறேன். இது மாலதியோட ப்ராமிஸ். நீங்க மாலதி, இப்ப மாயா விஸ்வா பத்தி கேக்குறதுக்காக நான் உன்னை இங்க கூப்பிடல. ஓ, இன்னும் கொஞ்ச நாள்ல ஹோலி பண்டிகை வருது. அப்பா வேற வீட்ல இல்ல, ஊருக்கு போயிருக்காரு. ஹோலி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு டிசைட் பண்ணணும். ஓ, அப்படின்னா அதுக்கும் என்னோட ஹெல்ப் ஏதா? மாலதி, எனக்கு ஒரு யோசனை. நாம ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி மாயாவை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணா எப்படி இருக்கும்? என்ன சொல்ற? இது ரொம்ப சூப்பர் ஐடியா. மாயாவும் நம்ம கூட ஹோலி செலிப்ரேட் பண்ண போறாளா? ஆனா அவ வந்தாதானே. ஆண்டி, அந்த டென்ஷனை என்கிட்ட விட்டுருங்க. ஏதாவது சாக்கு சொல்லி அவளை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரேன். ஆனா அவ வரது ஹோலி செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும் இல்ல. இன்னொரு விளையாட்டு விளையாட போறேன். விஸ்வாமித்ரங்கிற விஸ்வாவோட தவத்தை கலைக்கிறதுக்கு நான் அந்த மேனகையை பயன்படுத்த போறேன். இது இந்த மாலதியோட ப்ராமிஸ். ஆண்டி, இந்த வாட்டி அவங்க கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. ஓகே ஆண்டி, குட் நைட். இல்ல, ஷாலினி ஆண்டி மாயாவை விஸ்வா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஹோலி அன்னைக்கு இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ண சொல்லிருக்காங்க. நல்ல ஐடியா. ஆனா இந்த விஸ்வாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அவன் வெளுத்து போன வாழ்க்கையில எப்படி கலர்ஸ் சேர்க்கிறது? எல்லா பிரச்சனையும் என் தலையில வந்து விழுது. காஃபி மங்கி போன முறைய சுறுசுறுப்பாக்கலாம். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இது காஃபி மிஷின். இது ஒன்றும் என்ன மாதிரி இல்லை, எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்றதுக்கு. நீ திருந்தவே மாட்ட. அட என்னப்பா, நான் என்ன வேணும் நான் செஞ்சேன். சரி, இது க்ளீன் பண்ணிடுறேன். சுத்தமா க்ளீன் பண்ண. ஓகே, போதும். இங்க பார்த்து கத்துக்க. இதுல பாலை ஊத்தணும். இது வரைக்கும் நீ எனக்கு 3 வாட்டி காஃபி போட கத்து கொடுத்திருப்பல்ல? இருந்தாலும் கத்துக்கலையே. வெரி குட். இதோ நம்ம காஃபி ரெடி. விஸ்வா, எனக்கு நீ இத்தனை சான்ஸ் கொடுத்த மாதிரியே அந்த மாயாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. மாலதி, இது ஒன்றும் காஃபி போடுற மாதிரி இல்லை. அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் யார் மனசையும் சமாதானப்படுத்த முடியாது. நான் உனக்கு எத்தனை முறை வேணாலும் காஃபி போட கற்றுத்தரேன். ஒரு நாள் கண்டிப்பாக நீ கற்றுக்குவ. ஆனால் மாயா மாதிரி பொண்ணுங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. She is a one selfish girl. விஸ்வா, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நீ பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மனுஷங்களா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா தப்பு பண்ணதான் செய்வாங்க. நீ என்ன டீச்சரா? இல்ல எனக்கு சொல்லி கொடுக்காத. ஓகே,
இந்த முறை மட்டும் அவ்வளவு சீக்கிரமா புரியாது. நம்ம வேற ஏதாவது வழியில தான் போய் மடக்கணும். சோ இதா உன் முடிவா? எஸ். ஒத்துக்க மாட்டல? சரி, ஓகே. இன்னில இருந்து நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓ, என்ன? நீ மாயா கிட்ட பேசுற வரைக்கும் நான் நான் சாப்பிடாம பட்டினி இருக்க போறேன். ஓ, அப்படின்னா உண்ணாவிரதமா? ஆ. ஓகே. நீ சாப்பிட மாட்டல்ல? ம்ஹும். குழந்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வயித்துக்குள்ள இருந்து குக்கர் சவுண்ட் வெளில வரும். அப்ப என்ன பண்ணுவ? இல்ல இல்ல இல்ல, என்ன நடந்தாலும் சரி, அந்த டைம் பாரு. ம்ஹும். எத்தனை நிமிஷம், எத்தனை மணி நேரம், எவ்வளவு நாள், எவ்வளவு மாசம் ஆனாலும் சரி, நான் சாப்பிட மாட்டேன். இது இந்த மாலதியோட சபதம். எனக்கும் பிடிவாதம் பிடிக்க தெரியும். ஓகே. ஹாய், என்ன பண்றீங்க? வாங்க மாமா. முதல்ல இத புடி. இது உனக்காக தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பண்ணது. இப்பதான் இத வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டு பாரு, சூப்பரா இருக்கும். ஆ, எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? சாப்பிட்டு பாரு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடு. சாப்பிடு. கூச்சப்படாத. அட சாப்பிடு. சுமாரா, நீ சாப்பிடு. மாமா எனக்கு வேண்டாம். வேண்டாமா? இப்படி சொல்லிட்டு போனா எப்படி? கொஞ்சம் நில்லு மாலதி. அட, என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டா? என்ன பண்றது? வாவ், சூப்பரா இருக்கு. இன்னைக்கு என் வயிறு எனக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லும். என்ன டேஸ்ட்! நிஜமா மால்தி, உன் மேல சத்தியம். ரொம்ப சுவையா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு, உனக்கே தெரியும். ம். தெரியும்ல நான் ஒண்ணா வருதுன்னு. இங்க பாரு, சும்மா என் முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு என்ன வெறுப்பேத்த பாக்காத. நான் ஒண்ணு நீ காட்டுற ஆசைக்கு மயங்கி என் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்க போறது இல்ல. என்னம்மா நீ கோவத்தை விட்டுட்டு ப்ளீஸ் பீட்சா சாப்பிடு. உன் மூட் கூட கண்டிப்பா மாறிடும். நீ மாயா கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா தான் என் மூடு சரியாகும். அப்பதான் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்குவேன். மாலதி, இப்பெல்லாம் இது ஒரு ஸ்டைலாவே ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. அதாவது எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் உண்ணாவிரதம் போராட்டம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. அதனால உன் உண்ணாவிரதத்தை இதோட முடிச்சுக்கிட்டு சாப்பிடு. இந்தா. ம். அப்படின்னா நான் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு நீ மாயா கூட பேச போறியா? என்ன பண்றது? நான் மாயா கிட்ட பேசலன்னா நீ சாப்பிட மாட்டியே. நீ சாப்பிடலன்னா என்னால தாங்கிக்க முடியாதே. உனக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பதிலா மாயா கிட்ட பேசுறதே பெட்டர். அதனால வா சாப்பிடு. தேங்க் யூ. விஸ்வா, ரொம்ப பசிக்குது, ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மசாலா போட்ட ஹெர்பல் டீ எடுத்துக்கோங்க மேடம். வினய், ம், இந்த நேரத்துல என்ன நீங்க டீ போட்டு கொண்டு வரீங்க? அதுக்கும் காரணம் இருக்கு. காலையில இருந்து எனக்காக நீ வேலை செய்யறல, அதுக்காக நான் உனக்காக வேலை செஞ்சேன். நான் போட்ட டீயை மட்டும் சாப்பிட்டு பாரு, உடனே சுறுசுறுப்பு தன்னால வரும். டீயை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. தேங்க் யூ மை ஹஸ்பண்ட். என்ன வினய், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்ப சொன்ன விஷயத்தை நீ நம்பல? என்ன விஷயம்? அதான் விஸ்வாக்கும் மாலதிக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. இங்க பாரு, நான் ஒரு வக்கீல். நான் சொன்னா எதுவா இருந்தாலும் கரெக்டா இருக்கும். விஸ்வாவும் மாலதியும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. இது லவ்ல தான் முடிய போகுது. பாத்துட்டே இரு. இல்ல வினய், நீங்க திரும்பவும் தப்பா தான் யோசிக்கிறீங்க. எனக்கு தெரியும் மாலதி எல்லார்கிட்டயும் அப்படிதான் பழகுவா. அவளோட விளையாட்டுத்தனத்தை பார்த்துட்டு நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான் வினய். சரி, எல்லாத்தையும் விடு. நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிச்சன்ல ஜாலியா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரியா? சண்டையா? வினய், விஸ்வாவும் மாலதியும் எப்ப பார்த்தாலும் சண்டை தானே போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சண்டையில ஒரு தனிப்பட்ட ஃபிளேவர் வருதே. இல்ல வினய், எனக்கு மாலதி பத்தி நல்லாவே தெரியும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அவங்கிட்ட முன்னாடியே சொல்லிருப்பா தெரியுமா?
அவளுக்கு தெரிஞ்சாதானே இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்றதுக்கு. அவ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சுப்பா. இங்க பாரு, என் மனசுல பட்டதை உன்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். இல்ல வினய், கண்டிப்பா அப்படிலாம் இருக்காது. சரி, ஓகே, விடு. நம்ம 2 பேர் பெட் கட்டிக்கலாமா? பெட். மாயா ஹோலி, ஹோலி மாயா. எப்படி அவளை கூப்பிடுறது? விஸ்வாவ அவ கூட எப்படி சேர்த்து வைக்கிறது? மாயா ஹோலி, ஹோலி மாயா, ஹோலி ஹோலி. மால்தி, நல்ல வேளை நான் உன்னை இங்க பாத்துட்டேன். மாயாவை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்றதுக்கு நீ என்ன பிளான் வச்சிருக்க? ஆண்டி, நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யோசிச்சு வச்சுட்டேன். நீங்க ஹோலிக்கு ஏற்பாடு பண்ணுங்க போதும். அட, எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும்ல. சொல்லு, உன்னோட பிளான் தான் என்ன? அப்படியா? சரி, நீங்க சினிமால பாப்பீங்களே. சோ ஹீரோ சப்போஸ் கோச்சுக்கிட்டா ஹீரோயின் எப்படி சமாதானப்படுத்தணும்? ஒருத்தர் பேசி பாத்துக்கிட்டு, isn't it? அதுவும் சரிதான். ஆனா நான் பழைய படங்களை பத்தி பேசல ஆண்டி. நான் பேசுறது புது படங்கள் மாதிரி, கமர்ஷியல் பிலிம்ஸ் மாதிரி. அந்த மாதிரி படத்துல ஹீரோ கோச்சுக்கிட்டா ஹீரோயின் பின்னாடியே போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சமாதானப்படுத்துவா. உடனே ஹீரோ குஷியாயி மனச மாத்திக்குவான். சாங்கோட முடிவுல 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. லவ் டூயட். அதே மாதிரி மாயாவையும் நான் பண்ண சொல்ல போறேன் ஆண்டி. மாயா விஸ்வா பின்னாடி ஆடி பாடி சுத்துவா. விஸ்வா மனசு மாறிடும். அப்புறம் விஸ்வாவும் பாட்டோட முடிவுல அவ கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிருவா. பிளான் எப்படி இருக்கு ஆண்டி? ஹோலி பண்டிகையை கொண்டாடுற பொறுப்பை அப்பா என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. அவர் ஹோலி பண்டிகை அன்னைக்கு நம்ம கூட இல்லங்கிறது வருத்தமா தான் இருக்கும். ஆனா இந்த ஹோலி செலிப்ரேஷன்ல எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு அப்பா நினைக்கிறாரு. அதனால நானும் மாலத்தியும் சேர்ந்து ஹோலி பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த பண்டிகை அன்னைக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் விருந்தாளிய நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் விருந்தாளியா? அனி, ஒருவேளை பவர் ஸ்டாரா இருக்குமோ? அவரு வந்தாருன்னா வீடே களை கட்டிடும். வீட்டுக்கு வர மத்த விருந்தாளிங்களுக்கு எல்லாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். வரப்போறவங்க ரொம்ப ஸ்பெஷல் காஞ்சனா. இப்ப வரப்போற கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு ஹோலி பண்டிகைக்காக மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல அவங்க இங்கே தங்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அத்தை எந்த சீஃப் கெஸ்ட்டை பத்தி பேசுறாங்க? கண்டிப்பா மாலதிக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். மாயா, சொல்றத கேளு. இன்னும் 1 hourல நாம ஒரு இடத்துல மீட் பண்ணணும். ஓகே, லேட் பண்ணாத. நாம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கண்டிப்பா வந்துருவல? ஏய், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். பை. மாலதி, நான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நீ என் கூட வாயேன். எங்களுக்கு உதவியா இருக்கும்ல? நானும் வரணுமா? இப்ப வா. ஏன் மாலதி, உனக்கு என் கூட வர இஷ்டம் இல்லையா? நல்லா மாட்டிக்கிட்டேன். மாயாவை வேற 11 மணிக்கு மீட் பண்ண வரேன்னு சொல்லிருக்கேனே. பாட்டி, நாளைக்கு போலாமா? நாளைக்கு ஈவினிங். இன்னைக்கே போணுமா என்ன? இல்லம்மா, டாக்டர் இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. 10:30 மணிக்கெல்லாம் போனோம். அவர் கொடுத்த டைமுக்கு தானே போனோம். என்ன இன்னும் யோசனை? என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராம அப்படி என்ன முக்கியமான வேலை உனக்கு இருக்கு? கிளம்பு. என்ன விஷயம் பாட்டி? நீங்க எல்லாம் எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அதான் மாலதி எங்க கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உனக்கே தெரியும்ல, மாலத்தியை ஒத்துக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லைன்னு. சரி விடுங்க பாட்டி, நானே உங்க கூட வரேன். அதுக்கு அவசியம் இல்ல. நீ ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, என்ன பத்தி கவலைப்படாத. இல்ல பாட்டி, நான் ஷாப்பிங்க்கு அப்புறம் வேணா. டிரைவர் வண்டியை வாசல்ல கொண்டு வந்துட்டாருமா.
நீ சீக்கிரம் வந்துரு. நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம்? ஜீவிதா நீ போமா. வசந்தி உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்காத. சீக்கிரம் கிளம்புமா. இல்ல பாட்டி, அது மாலதி, ப்ளீஸ் போயிட்டு வா. இது அக்கா மேல ப்ராமிஸ். சரி சரி போறேன். அதுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணாத. நான் கண்டிப்பா போறேன். ஓகே? கண்டிப்பா. குட் கேர்ள். வாமா போலாம். ஒரே ஒரு கால் பண்ணிட்டு வரேன். பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச். நம்ம இப்ப மீட் பண்ண வேணாம், அப்புறமா மீட் பண்ணிக்கலாம். ஓகே? நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் விஸ்வா கூட உன்னை கண்டிப்பா சேர்த்து வச்சு காட்டுறேன். இனிமே ஜென்மத்துக்கு பிரிய மாட்டீங்க. சரி, எப்ப மீட் பண்ணணும் அப்புறம் கால் பண்றேன். பை. டேக் கேர். போலாம் சித்தப்பா. வாங்க பாட்டி. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. இந்த பேஷண்ட்டுக்கு லுக்கிமியா இருக்கு. இது ஒரு வகையான கேன்சர். அம்மா கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. நீங்க பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா டாக்டர், கூட்டிட்டு வந்திருக்கோம். அவ வெளியே உட்காந்துருக்கா. விஷயம் என்னன்னா, அவளுக்கு கேன்சர்னு இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லை. சரியான நேரம் வரும்போது அவகிட்ட சொல்லிக்கிறோம். ப்ளீஸ் டாக்டர், நீங்களும் அவளுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த சொல்லிடாதீங்க. ஆனா நான் பேஷண்ட்டையாவது ஒரு தடவை பார்க்கலாம்ல? நிச்சயமா நான் கூட்டிட்டு வரேன். சரி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருமா. டாக்டர் அங்கிள், பாட்டிக்கு ஒண்ணும் இல்லல. ஒண்ணு தெரியுமா, இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. வீட்ல எல்லாரையும் கவனிச்சுப்பாங்க, என்ன அக்காவை சித்தப்பாவை. ஆனா அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், பாட்டி உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மூட்டு வலி அதிகமாயிடும் அப்படின்னு. ஆனா அவங்க கொஞ்சம் கூட காதுலயே போட்டுக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்டா கண்டிப்பா அவங்க கேட்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ப்ளீஸ், நீங்க குடுக்குற மருந்துல இவங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதியும் பறந்து போயிடணும். அந்த மாதிரி மருந்து கொடுங்க. இந்த ஊர்ல வேணா உங்களுக்கு நல்ல பேர் இருக்கலாம் டாக்டர் அங்கிள். இதே மாதிரி எங்க ஊர்லயே நான் உங்க பேரை பப்ளிசிட்டி பண்ணிடுறேன். அப்புறம் அங்க இருந்து எல்லாரும் உங்ககிட்ட வந்துருவாங்க. ஆமா, டாக்டர் ஹர்விந்தர் சிங் ரொம்ப கைராசிக்காரர்னு சொல்லிடுறேன். பரவாயில்லையம்மா, ரொம்ப வெளிப்படையா பேசுற. குட். இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். ஆமா, பாட்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உனக்கும் உடம்பு சரியில்லையாமே. எனிவே, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஆமா, உன் கையில அந்த தழும்பு எப்படி வந்தது? இதுவா தெரியல. இது ஒருவேளை நான் காரமான சாப்பாடு சாப்பிடுறதுனாலயோ மசாலா சாப்பிடுறதுனாலயோ அலர்ஜி மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிளைமேட் வேற சேஞ்ச் ஆயிருக்குல்ல, அதனால தான் நினைக்கிறேன். அத இப்படி காட்டுங்க. இது எப்ப இருந்திருக்கு? அதோட உங்க உடம்புல எங்கெல்லாம் இருக்கு? டாக்டர் அங்கிள், பேஷண்ட் நான் இல்ல, என்னோட பாட்டி. நீங்க அவங்கள செக்அப் பண்ணுங்க. அவங்களுக்கு தான் மருந்து தேவை. அப்புறம் ஏன் விஷயத்துக்கு வந்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அப்பா இருக்காரே, எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி சென்சிட்டிவான ஸ்கின். அவருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி வரும். ஸ்கின் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கும் இந்த மாதிரி அலர்ஜி வந்திருக்கலாம் இல்லையா? ஓகே மாலதி, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பாட்டிக்கு மருந்து எழுதி தரேன். அதோட சேர்த்து உங்களுக்கும் மருந்து எழுதி தரேன். இத தவறாம சாப்பிடணும். இதனால உடம்புல இருக்கிற தழும்பும் போயிடும், உங்க உடம்புக்கு பலமும் வரும்.
நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு மருந்து எழுதி கொடுக்கறதுனால சாப்பிட்டுட்டா போச்சு. கோவில் பிரசாதம் நினைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஆனா டாக்டர் அங்கிள், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க எழுதி கொடுக்கிற மருந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கிற மாதிரி எழுதி கொடுங்க. கசப்பா இருக்க கூடாது, இல்லனா எனக்கு வாமிட் வந்துரும். சரி ஓகேம்மா, நீ கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ண, நான் மருந்து எழுதி தரேன். சரிங்க பாட்டி. சித்தப்பா, என் வேலை தான் முடிஞ்சிருச்சு. நான் இங்க இருந்து என்ன பண்றது? நான் உடனே வீட்டுக்கு போறேன். ஏன்னா ஹோலி பண்டிகைக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. தேங்க்யூ சித்தப்பா. தேங்க்யூ டாக்டர் அங்கிள். வெல்கம். பை டாக்டர். இப்பதாங்க புரியுது இந்த வியாதி இருக்கிற விஷயத்தை ஏன் நீங்க அவகிட்ட இன்னும் சொல்லலன்னு. வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணுகிட்ட சொல்றது கஷ்டம் தான்.